வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த 2 வசனங்கள்ல இருந்து சில காரியங்களை பார்த்து வருகிறோம். இந்த 2 வசனங்கள்ல இருந்தும் வாசல், கதவு, பூட்டுறது, திறக்கிறது இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதில் பார்க்கும்போது திறவுகோல், கீ, சாவி, பூட்டுறது, திறக்கிறது. அதுக்கப்புறம் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா திறந்த வாசல், திருப்பி பூட்டுகிறது. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்படுகிறது. இது இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற இந்த கதவு அந்த மாதிரி பற்றி பேசலை. ஆவிக்குரிய உலகத்தில் எப்படி ஒரு காரியம் இந்த பூமியிலே நடக்க வேண்டும் என்றால், இந்த இயற்கை உலகத்தில் ஏதாவது ஒன்று நடக்கணும்னா அது முதலாவது ஆவிக்குரிய உலகத்துல இருந்து தான் இங்கே ரிலீஸ் ஆகுது. நம்மெல்லாம் ஆவியில் இருக்கிறோம் பாருங்க. நம்மலாம் வெறும் சரீரம் கிடையாது. மிருகம்லாம் செத்து அப்படியே போகுது பாருங்க. அந்த மிருகத்தை யாரும் சில நேரம் மிருகத்தை கூட இன்னைக்கு நீங்கள் அசால்ட்டாக கொண்டுற முடியாது. திடீர்னு போயிட்டு ஒரு மிருகத்தை ரோட்டில் உட்காந்து அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருவாங்க. எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கேட்டு. இப்போ அதெல்லாம் விட ரொம்ப மிகவும் முக்கியமானது மனிதனுடைய உயிர். ஏன் அப்படின்னா அவனுக்கு ஒரு ஆவி இருக்குது உள்ள. அந்த ஆவி தேவன் கொடுத்த ஆவி. தேவன் அவருடைய சாயலில மனிதனை படைச்சு அவருடைய சுவாசத்தையே ஊதிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு ஆவி மனுஷன். இந்த வெளியில இப்ப பார்க்குற இந்த சரீரம் மனுஷன் கிடையாது. உள்ள ஒரு ஆவி இருக்குது. அதான் நிஜமான மனுஷன். இப்ப நம்மெல்லாம் ஆவிக்குரியவர்கள். தேவன் ஆவியா இருக்கிறார், அந்த வார்த்தை ஆவியா இருக்கிறது. நம்ம எல்லாம் ஆவிக்குரிய உலகத்துல இருந்து வந்திருக்கோம். திரும்ப அங்கதான் போக போறோம். இப்ப இந்த ஆவிக்குரிய உலகத்துல இருந்தா நம்ம செயல்படணும். இயேசு ஜெபத்தை கற்றுத்தரும் போது சொல்றார், பரலோகத்திலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. என்ன சொல்றாருன்னா, அங்க என்ன இருக்குதுன்றத ஓபன் பண்ணி இருக்கிறத பார்த்து இங்க ஓபன் பண்ணி விடணும். அங்க எது லாக் ஆயிருக்குதுன்றத பார்த்து இங்க லாக் பண்ணி விட்டுறணும். அதான் இப்ப பாருங்க, வியாதிக்கு இங்க இடம் கிடையாது. ஆனா பாவத்து நிமித்தமா வியாதி வந்துருச்சு, தரித்திரம் வந்துருச்சு. மனுஷனுக்கு கவலை, கண்ணீர், எவ்வளோ கஷ்டங்கள்லாம் வருது. ஆண்டவர் சொல்றாரு ஜெபிக்கும் போது, பூமியில எது ரிலீஸ் ஆகணும்னா வானத்துல, பரலோகத்துல, தேவனுடைய ராஜ்யத்துல என்ன இருக்குதோ அதை ரிலீஸ் ஆகணும். அப்போ அது ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அதை அறிஞ்சுக்கணும். சுகம் தேவனுடைய சித்தம்னே தெரியலன்னா நான் சுகமா வாழணுன்றதே நான் நான் ஆசைப்பட்டு அதை எடுத்துக்கிறது கூட நான் முயற்சிக்க மாட்டேன். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு போறோம். தேவனுடைய சித்தம் என்னது? நல்ல வாழ்க்கை. இந்த பூமியில ஒருவேளை தோல்வியில் இருந்தா கூட அந்த மனுஷனை தேவன் வெற்றியாக்க விரும்புகிறார். சாபத்தில் இருக்கிற மனுஷன் அவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதெல்லாம் நம்ம போய் பார்த்து இதை அறிஞ்சு கொண்டு அதை புரிஞ்சு கொண்டு அதில் வாழ்கிறோம். இப்போ ஆண்டவர் இங்க சொல்றாரு, இப்போ உனக்கு வாழ்க்கை கடினமா இருக்குது, இந்த பூமியில கஷ்டமா இருக்குது, போகவே முடியல, முன்னேறவே முடியல. ஏன்னா ஒன்று தடை இருக்குது. சில நேரங்கள் எல்லாம் பாருங்க, சில கடைகள்லாம் கதவு ரோட்டை ஒட்டி இருக்கும். இப்போ இந்த கதவை திறந்தாதான் உள்ள போக முடியும். மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா நனைஞ்சிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா மறைவா கூட நிற்க முடியாது அந்த கதவுல. அப்ப இந்த கதவு தான் என்னன்னா, இந்த கதவு தான் நம்மளுடைய அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு போவது. இந்த கதவு திறக்கப்பட்டால் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போக முடியும். கீழே எல்லாம் வேற மாதிரி இருக்கு, ஆனா கேட் இருக்கு, அப்புறம் டோர் இருக்கு. திறந்து இங்க வந்தா இங்க வேற மாதிரி இருக்குது எல்லாம். ஆனா ரோட்ல பாருங்க, வெயில் அடிக்குது, மழை பெஞ்சா கூட நனைஞ்சிரும். ஆனா இங்க டோருக்குள்ள வந்துட்டோம்னா மழையிலலாம் நீங்க நனைய முடியாது. அப்போ இது மாதிரி நம்ம இப்ப இருக்கிற இந்த கஷ்டம் ஒருவேளை சாபமா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், குடும்பத்துல சில சூழ்நிலைகள் மோசமா இருக்கலாம், பொருளாதாரத்துல இல்ல வேலையில ஏதாவது கஷ்டங்கள் இருக்கலாம். அது இப்படி இருக்கு. ஆனா இங்க தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை தேவன் வைத்திருக்கிறார். அதை நம்ம பார்க்கறதுக்கு, அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் வச்சிருக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள போக முடியல. அதுக்கு நடுவில் என்ன இருக்குது? கதவுன்னு ஒண்ணு இருக்கு, வாசல்னு ஒண்ணு இருக்கு. ஆனா ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, அதை கூட நீ ரொம்ப பெருசா திறக்கிறதுக்கு நீ போட்டு முயற்சி செஞ்சு இப்ப எப்படி பண்றது, திறக்கிறதுன்னு தெரியலையே. ஆண்டவர் சொல்றாரு, நானே அதை திறக்கிறேன்றார்.
எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்களேன். பூட்டி இருக்கிற கதவை யார் திறக்கிறாவான்? ஆமா, அவர் திறந்துட்டார்னா திரும்பி யாராலையும் பூட்டவே முடியாது. அந்த மாதிரி என்ன பண்றாரு, நான் திறந்து விடுறேன்றாரு. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எதெல்லாம் அடைப்பட்டு இருக்கிறதோ, எதெல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறதோ, இந்த கால வேளையில இயேசுவின் நாமத்தினால் அது திறக்கப்படுகிறது, திறக்குது. அதை எதிர்பாருங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லப்படும் போது என் வாழ்க்கையில இங்க இருக்கிற இந்த வசனம், இந்த இருக்கிற தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையில எப்படி வரப்போகுதுன்னா, அதை நான் விசுவாசித்து அதை எதிர்பார்த்து அது என் வாழ்க்கையில நிறைவேறும் என்று நானும் சொல்லி நன்றியோட துதிச்சு ஆராதிக்கிறேன் பாருங்க. அப்பதான் அது நடக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு நேரம் நம்ம துதிச்சு ஆண்டவர் ஆராதிச்சோம். என்ன என்ன துதிக்கிறோம்? இந்த வேத வசனம் எல்லாம் நிறைவேற போகுது என் வாழ்க்கை. ஒரு போன வாரமும் எப்படி இருந்துக்கலாம், போன வருஷமும் எப்படி வேணா இருந்துட்டு போகலாம். இன்னையிலிருந்து என் வாழ்க்கை வேறு மாதிரி மாறுகிறது. இது மாதிரி அடைப்பட்ட கதவுகளா இருக்கலாம், ஆனா இனிமேல் என் வாழ்க்கையில கதவு என்ன பண்ண போகிறது? திறக்க போகிறது. எல்லாம் சொல்லுமா, என் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கிறது. ஆமா, நான் எதிர்பார்க்கிறேன் அதை. உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் வெளியில காஞ்சு போய் வெயில்ல ஈரத்துல மழையில இருந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில இப்போ கதவை திறந்து வேற ஒரு லெவலுக்கு, வேற ஒரு சீசனுக்கு, வேற ஒரு இடத்துக்கு நம்ம மூவ் ஆகிறோம். இந்த கதவு மூலமா அந்த வாசலை தேவனே திறக்குகிறார். அப்ப நம்ம முன்னேறி செல்வதற்கு தடைப்பட்டிருக்கிற காரியங்கள், தடுத்து நிற்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் மீறி முன்னேறி செல்வதற்கு இந்த வாசல் திறக்கப்பட வேண்டும், கதவு திறக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு முன்பாக திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. திறந்தது யாரு? எங்க அப்பா. யாராலையும் பூட்ட முடியாது. எனக்கு தேவையில்லாத வாசல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாரு, எனக்கு தேவையில்ல வாசல் எல்லாம் திறந்து வச்சிருவாரு. நான் முன்னேறி சென்று கொண்டே இருப்பேன். ஆமா, மார்க்கு 11ஆம் அதிகாரத்துல, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். வேதத்துல ஒரு மிகவும் முக்கியமான பிரமாணம் என்னதுன்னா, வர்றதுக்கு முன்னாடியே நன்றி சொல்றது, வர்றதுக்கு முன்னாடியே வந்த மாதிரி பார்க்கறது. இது இந்த உலகத்துல ஃபாலோ பண்றோம், கரெக்டா? தோசை கடைக்கு போறோம். எத்தனை பேர் தோசை கடைக்கு போயிருக்கீங்க? தோசை கடை, ஹோட்டல் போனீங்கன்னா அவன் படம் வச்சிருக்கான். தோசை முறுமுறுன்னு இருக்குது அந்த தோசை. இப்பெல்லாம் எப்படின்னா வீடியோவே போடுறாங்க. அந்த தோசை ஊத்துற மாதிரியும், அதுல புகை வர்ற மாதிரியும், அதை முருகலா திருப்புற மாதிரியும், அந்த சாம்பார்ல இருந்து புகை வர்றதெல்லாம் வீடியோல காட்டுறாங்க. இப்ப நம்மளுக்கு டேபிள்ல என்ன இருக்குது? என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. இங்க மெனு கார்டு தான் இருக்குது. தோசை எங்கன்னு கேட்டா, அதை பாருங்க சார், அந்த தோசை தான் சொல்றான். அந்த தோசையில என்ன தோசை வேணும்? நிறைய தோசை சொல்றான். மசால் தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, எல்லா தோசையும் சொல்றான். இந்த தோசையில என்ன வேணும் சார்? நீ ஃபர்ஸ்ட் தோசை எல்லாம் கொண்டு வா நான் சொல்றோம். இல்ல நான் வரேன், நான் பாக்குறேன். கிச்சனுக்குள்ள விட மாட்டாங்க நம்மள. நம்ம இங்க உட்கார்ந்தா இருக்கணும். இங்க இருந்து என்ன பண்றோம்? என்ன பண்ணுவீங்க? ஆர்டர் பண்றோம். அது பேர் என்னது? ஆர்டர். என்ன ஆர்டர்? நீங்க என்ன பெரிய ஜட்ஜா ஆர்டர் சொல்றதுக்கு? இல்ல ராஜாவா ஆர்டர் சொல்றதுக்கு? ஹோட்டல் சொல்றோம், நான் கேட்டுட்டே இருக்கிற சாம்பார் நீ கொடுக்கவே மாட்டேன். எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. இவ்வளவு நேரம் கேட்கறது, எவ்வளவு நேரம் உட்காருது, எல்லாம் பரபரப்பா இருக்காங்க. ஏன்னா இவங்க சொன்னாங்கன்னா இவங்களுக்கு என்ன பண்ணும்? ஆகணும். ஏன்? இவங்க இப்போ போயிருக்கிறாங்க. இவங்க ஒண்ணு கேட்டாங்கன்னா வச்சே ஆகணும். மாற்றமே கிடையாது. அங்கெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்டே சொல்லணும், ஃபர்ஸ்டே பார்க்கணும். மனசுல டக்குன்னு பட போகுது. ஆனியன் தோசையா, பொடி தோசையா, மசால் தோசையா? மனசுல மைண்ட் வேலை செய்து. மசால்னு போட்டா முருகலா இருக்காது, ஆனியன் போட்டா ஆனியன் வெளியே விழுந்துரும். அப்புறம் நெய் ரோஸ்ட் கேட்கறோம் இல்ல? மைண்ட்ல ஃபர்ஸ்டே என்ன ஆயிருச்சு? சாப்பிடுறதுக்கு முன்னாடி அதுல எச்சு வேற ஊறுது இப்போ. ஆனா வரவே இல்லை தோசை. இங்க மார்க் 11:24 போட்டிருக்கு, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, நீங்க ஜெபம் பண்ணும் போது, சரி மக்கள் ஜெபம் பண்ணும் போது, ஜெபம் பண்றேன் தெரியல, பாப்போம். ஹோட்டல்ல போய் நீங்க பாப்போம்னு சொல்றது இல்ல, ஆர்டர் பண்றீங்க. எதிர்பார்த்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எப்ப வரும்? என்ன டைம்? 2 minutes ஆயிடுச்சு, இன்னுமா போடுற?
ஆனா இங்க தேவன் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, ஜெபம் பண்ணும்போது எதை கேட்கிறியோ, மசால் தோசை கேட்டா மசால் தோசை தான், பிளெயின் தோசை கிடையாது. இயேசு சொல்றாரு, நீ எதையாவது கேட்டால் அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஆர்டர் போட்டது வரும் என்று நம்புகிறீர்கள். உலகத்துல எல்லாம் அப்படிதான் பண்றோம். சிலர்லாம் பாருங்க, ஏதோ ஒரு பொருள்லாம் வாங்குறோம். இன்னைக்கு பாருங்க, பொருட்கள்லாம் வீட்டுக்கு ஹோம் டெலிவரி பண்றாங்க. இந்த ஆப்லயே வந்துருச்சு. யாரும் உட்காந்து யோசிக்கப்பா காசை தூக்கிட்டு ஓட்டானா என்ன பண்றதுலாம் யோசிக்கிறதே கிடையாது. நம்ம பாட்டுக்கு ஆர்டர் பண்றோம். அது எவ்வளவோ விலை இருந்தா கூட ஆர்டர் போட்டுட்டு என்ன பண்றோம், வெயிட் பண்ணுப்பா, நாளைக்கு 8 மணிக்கு வருதான், பாத்தியா கிளம்பிருச்சா, இல்ல சொல்லுதுப்பா போன்ல சொல்லுது. எல்லாமே என்ன பண்றோம், அப்படிதான் செயல்படுறோம் பூமியில. ஆனா தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை எடுத்துக்கிறதுக்கு என் கண்ணால பாக்குற வரைக்கும் நான் எப்படி நம்புறதுன்றோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணும் போது, எல்லாம் சொல்லுங்க ஜெபம் பண்ணும் போது, எல்லாம் சத்தமா சொல்லுங்க ஜெபம் பண்ணும் போது. காலைல ஜெபம் பண்றீங்க, நைட்டு ஜெபம் பண்றீங்க, நடுவுல ஜெபம் பண்றீங்க, இன்னைக்கு ஜெபம் பண்றீங்க. ஜெபம் பண்ணும் போதே நான் எதையோ ஒன்று கேட்டால் அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன். எதை கேட்கிறீர்கள்? உங்க வாழ்க்கையில கதவு திறக்கப்படணுமா? கேளுங்கள் இயேசுவின் நாமத்தினால. என் வாழ்க்கையில் அடைப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படுவதாக. அப்ப நான் என்ன பார்க்கிறேன், ஆண்டவருடைய கரமே வந்து என் வாழ்க்கையில இருக்கிற கதவெல்லாம் திறக்கிறதா நான் பார்க்கிறேன். உங்க வாழ்க்கையில நான் அதை பார்க்கிறேன். சாப கதவுகள் எல்லாம் மூடப்படுகிறது, ஆசீர்வாத கதவு எல்லாம் திறக்கப்படுகிறது, நன்மை என்ற கதவு திறக்கப்படுகிறது, செழிப்பு என்ற கதவு திறக்கப்படுகிறது, சுகம் என்கிற கதவு திறக்கப்படுகிறது, குடும்ப சந்தோஷம் சமாதானம் திறக்கப்படுகிறது. யார் திறக்கிறார்? தேவனே திறக்கிறார். அவருடைய கரமே திறவுகோலை உடைய தேவன். யார் கையில திறவுகோல் இருக்கு? அவர் கையில, பாஸ்டர் கையில இல்ல, ஆண்டவர் கிட்ட இருக்குதுங்க. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தான். இன்றைக்கு இதை நான் அறிவிக்கிறேன் உங்களுக்கு. ஆனா என் வாழ்க்கையில எனக்கு திறவுகோலை திறக்கிறது ஆண்டவர் தான். உங்க வாழ்க்கையிலும் உங்க திறவுகோலை வச்சிருக்கிறவர் அவர் தான், கதவை திறக்கிறவர் அவர் தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை நோக்கி பார்க்கிறோம், அதுதான் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நோக்கி பார்க்கிறோம். அவர் திறப்பார், அவர் சொன்னா செய்வாரு. மனுஷன் சொல்றான், சில டைம்ல செய்யாம போயிடுறான், சொல்லவே இல்லைன்னு வேற சொல்லிடுறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் சொன்னேன், நீ என்கிட்ட கேளு. கேட்கிறப்போ எப்படி நீ கேட்க போற? பெற்று கொள்வோம் என்று விசுவாசி. ஆங்கிலத்தில் ரொம்ப சூப்பரா வருது. எப்படி வருதுன்னா, believe that you have received. ஏற்கனவே பெற்றுக்கொண்டா என்று விசுவாசி. ஜோம் பண்ணும் போதே நான் எப்படி ஜோம் பண்றேன், நான் இப்ப ஜோம் பண்ண போறேன். இப்ப ஜோம் பண்ண உடனே சுகம் என்கிற கதவு திறக்கப்படுகிறது. என் வாழ்க்கையில என் சரீரத்துல முழுவதும் சுகம் உண்டாகிறது. அப்படிதான் நான் ஜோம் பண்ணவே போறேன். என் வாழ்க்கையில எதுனாலும் சரி, கடன் பிரச்சனையில இருக்கலாம், குடும்ப பிரச்சனையில இருக்கலாம், ஆண்டவர் தேவன் அவருடைய கரத்தை எடுத்து தம்முடைய கையில் இருக்கிற அந்த திறவுகோலை வச்சு கதவை திறந்து விடுறாரு. அவர் திறந்துட்டாருன்னா எவனுமே பூட்ட முடியாது. அந்த திறந்த வாசலுக்குள்ளாக நான் பிரவேசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள். அந்த திறந்த வாசலுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள். சங்கீதம் 118:19, நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். யாரு பிரவேசிப்பா? நீதிமான்கள். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான். நாம் பாவி இல்ல, இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். தைரியமா முன்னாடி போக முடியும். ஒரு புள்ள எப்படி வீட்டுக்குள்ள வரும்போது, நான் வரலாமா? யார் கதவு தட்டுவா? கதவு யார் தட்டுவா? ரோட்ல போறவங்களாம் உங்க கதவு தட்டிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை. அது எல்லாரும் வந்து கதவை தட்ட முடியாது. கதவை தட்டுறதுக்குனே ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும், நம்ம வர சொல்லியிருக்கணும், நீங்க வாங்கன்னு சொல்லியிருக்கணும். ஏதாவது சொன்னாதான் வந்து தட்ட முடியும். சும்மா போறவங்க தட்டிட்டே போவாங்களா? அது மாதிரிலாம் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்திருக்க, இப்ப தட்டுற, நான் திறக்கவும் செய்கிறேன், நீ உள்ள பிரவேசிக்கவும் செய்வ. ஏன்னா நீ நீதிமான், அதற்குள் பிரவேசிப்பாய். உங்களுக்கு தடை என்று ஒன்று கிடையவே கிடையாது. இந்த கால வேளையில நான் சொல்றேன், மக்கள் நினைச்சிட்டு இருக்கலாம், இல்ல நீங்க கூட நினைச்சிருக்கலாம், அது தடை, இது தடை, அந்த பிரச்சனை, இது அது தடையா இருக்குதுன்னு. உங்களுக்கு தடையே கிடையாது.
எந்த தடையும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. நீங்கள் தடையெல்லாம் மேற்கொண்டு முன்னேறி செல்வீர்கள். ஏசாயா 45:1. நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்கள் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. வாசல்கள் பூட்டப்படுவதே கிடையாது, கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னாடி நான் போறேன். நான் முன்னாடி போறதுனால கதவுகளெல்லாம் சும்மா தானா திறந்துரும். நம்ம பேசுறது ஆண்டவரை பேசுறோம், பக்கத்து வீட்டுக்காரர் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஆட்டிட்டு இருப்பாரு, இல்லை பூட்டு போட்ட பூட்டு சாவியை தேடிட்டு இருப்பாரு. இந்த கதையெல்லாம் கிடையாது. தேவன் போனா தானா திறக்குது. பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தான். 4 வாசல் இருக்கு, 4 லெவல் இருக்கு. தேவதூதன் வரான், தட்டுறான். பேதுரு எழுந்திருந்த உடனே சங்கிலி எல்லாம் கீழே உழுது. கையில காலில சங்கிலி போட்டு வச்சிருக்கிறான். நாளைக்கு தலையை சீவ போறாங்க. பேதுரு எந்திரிச்ச உடனே சங்கிலி எல்லாம் கீழே விழுந்துருச்சு. தேவதூதன் புரோகிராம் போன உடனே கதவு திறக்குது, தானா திறக்குது. எல்லாம் சொல்லுங்க, தானா திறக்குது. 4 லெவலையும் தாண்டி போறான், எல்லாமே தானா திறக்குது. ஊருக்கு வந்துட்டான் பேதுரு. எப்படி? பூட்டப்பட்ட கதவை திறக்கும்படியாகவே தேவதூதனை அனுப்பினான். உங்க வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினாலே தேவதூதர்கள் வந்து பூட்டப்பட்ட கதவுகளை எல்லாம் பிரவேசித்து உங்களுக்காக திறப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படு. எல்லாம் சொல்லுங்க, திறக்கப்படு. எல்லாம் சத்தமும் சொல்லுங்க, திறக்கப்படு. இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படு. ஆமா, சந்தோஷம் திறக்கப்படும், சமாதானம் திறக்கப்படணும், நிம்மதி திறக்கப்படணும், வெற்றி திறக்கப்படணும், செழிப்பு திறக்கப்படணும், தேவைகள் சந்திக்கப்படும், திறக்கப்படும், எல்லாம் திறக்கப்படு. திறந்து முன்னேறி நாம் செல்ல முடியும். அப்போஸ்தலர் 16:26 பவுலும் சீலாவும் துதித்த போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிடுச்சு. இவருடைய கட்டு கிடையாது, மற்றவங்க கட்டெல்லாம் கலந்துது. பாருங்க, நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்கும் போது, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கதவு திறக்கும் போது, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் சேர்ந்து நன்மை நடக்க ஆரம்பிச்சிருது நம்ம நிமித்தமா. அதான் ஆசீர்வாதம். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ மட்டும் ஆசீர்வாதமா இருக்கிறது இல்ல, உன் நிமித்தம் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்க குடும்பத்தின் நிமித்தமாக உங்க கூட இருக்கிற உறவினர்கள், சொந்தங்கள், நண்பர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அதுதான் பெரிய சாட்சியே. நம்ம நல்லா இருக்கிறது பெருசு இல்லைங்க, நம்ம மூலமா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். பவுலும் சீலாவும் அவர் சங்கிலி மட்டும் கலண்டது நல்ல விஷயம்தான். ஆனா எல்லார் சங்கிலியும் அன்னைக்கு கலண்டு போச்சு. குற்றவாளிகள் ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. எப்படி ஏற்றுக்கொண்டாங்க? எல்லாருடைய சங்கிலியும் கவுர்ந்து பூமி அதிர்ச்சி உண்டாகுது. இவ்வளோ பெரிய காரியம் யாரால செய்ய முடியும்? ஆண்டவரால தான் செய்ய முடியும்னு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கதவு திறக்கிறது, பலருடைய வாழ்க்கைக்கு கதவு திறக்கப்படுகிறது, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நடக்கிறது. ஆகையினால எதிர்பாருங்கள், கதவுகள் திறக்கப்படுகிறதை பாருங்கள். சங்கீதம் 145:16. சங்கீதம் 145:16. நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். ஆங்கில மொழிபெயர்ப்புல ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி வருதுன்னா, when you open your generous hand, it's full of blessings, satisfying the longings of every living thing. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கரத்தை நான் திறக்கிறேன். அந்த கரத்துல என்ன இருக்குது? full of blessings, எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய கையை அப்படியே ஒழிச்சு வைக்கல, மறைச்சு வைக்கல, தம்முடைய கையை உங்கள் மேல் திறக்கிறார். ஆண்டவர் கையை திறக்கிறாரு. இட்ஸ் full of blessings. அதான் ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்க. சின்ன பையன் கடைக்கு போனானா அவங்க அப்பாவோட. இந்த கடைக்காரர் சொன்னாரா, தம்பி சாக்லேட் எடுத்துக்கோப்பா,
இல்லை வேணாம் 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 நான் எத்துக்கோப்பா சாக்லேட் அப்படின்னா அவன் டேடியை பார்க்குறானா சின்ன பையன். நான்ப்பா ரொம்ப நல்ல பிள்ளையா இருப்பான் போல இருக்குது, சாக்லேட்லாம் எடுக்கவே மாட்டான். ஒன்று அவங்க அப்பா என்ன பண்ணாராம், பாக்ஸில் போட்டு கீழே சாக்லேட் எடுத்து கொடுத்தாராம். அப்புறம் கேட்டாராம், என்ன தம்பி அவரு வேணான்னு சொல்லும் போது நீ வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கொடுத்தப்ப வாங்கிக்கிட்டேன். ஒன்றும் இல்லை, என் கை சின்ன கையா, சும்மா நான் எத்தனை ஒரு 2 சாக்லேட் தான் வரும். ஆனால் உங்கள் கை பெரிய கை, அப்படி எடுத்துக்கினாலே ஒரு 10 சாக்லேட் வரும். அந்த மாதிரி நானா ஏதாவது ஒரு பிரயாசப்பட்டேன்னா ரொம்ப ஒன்றும் பெருசாக இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவரே வந்து ஆசீர்வதிச்சு, ஆண்டவரே வந்து கதவை திறந்து விட்டாருன்னா சும்மா பெரிய கதவாக இருக்கும். கதவை போட்டு ஆட்டி ஆட்டி ரொம்ப டயர்டாயிரும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவையாக்குவேன்றாரு. அவரை விட்டுருவா முன்னாடி தளர் இல்லை, நான் போகிறேன் ஆண்டவரே. போய் முட்டிட்டு இருக்கிறது உங்க ரொம்ப கஷ்டமாயிருது, டயர்டாயிருது. ஆண்டவர் சொல்றாரு, வேணாம் நான் போறேன். நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவரே போங்க. பாட்டு பாடும்போது நான் என்ன பண்றேன், ஆண்டவரே நீங்க போங்க. ஆண்டவரை துதிக்கும் போது நான் என்ன பண்றேன், ஆண்டவரே நீங்க போங்க. ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து பேசும்போது நான் என்ன பண்றேன், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை செய்யட்டும், உம்முடைய கரம் செய்யட்டும். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கரம் செய்யட்டும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கரம் செய்யட்டும். உங்க வாழ்க்கையில இதை ஜோம் பண்ணுங்க நீங்க. ஆண்டவரே உம்முடைய கரம் செய்யட்டும், உம்முடைய கரம் என் குடும்பத்தை சரி பண்ணட்டும், உம்முடைய கரம் என் பொருளாதாரத்தை சரி பண்ணட்டும், உம்முடைய கரம் என் வாழ்க்கையை சரி பண்ணட்டும். நம்ம எல்லாம் போறோம், அப்படியே சிக்கிறோம். சிக்கத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு இன்னும் நல்லா போய் சிக்கியாச்சு. அந்த சிக்கல்ல இருந்து பெரிய வர்றதுக்கு நம்மளா ஒரு திட்டம் போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு இன்னும் நல்லா போய் சிக்கிருக்கு. ஃபுல்லா விட்டுருங்க, முடியாது நம்மளால. இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டேன், உம்முடைய கரம் அதை செய்யட்டும், உம்முடைய கதவு அதை திறக்கட்டும். ஆண்டவர் தான் சொல்றாருல, நான் உனக்கு திறந்த வாசலை ஏற்படுத்துவேன்னு சொல்றாரு. நான் கதவை திறக்கிறேன்றாரு, நான் பூட்டினதை திறக்கிறேன்னு சொல்றாரு, நான் உனக்கு முன்னாடி போவேன்றாரு. இல்ல நான் தான் போவேன்னா ஆண்டவர் வந்து ரொம்ப ஜென்டில்மேன், சரி போன்னு விட்டுருவார். பிசாசு தான் அடிச்சு உடச்சிட்டு வருவான். பிசாசு எப்படி வருவான், அடிச்சு புடிச்சு உள்ள பூந்து வருவான். ஆண்டவர் எப்படின்னா ரொம்ப ஜென்டில், கதவை தட்டுறாரு, ஒருத்தன் திறந்தாருன்னா உள்ள போறாரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பெர்மிஷன் கொடுத்தா ஆண்டவர் செயல்படுவார். ஜான் வெஸ்லின்னு ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர் சொல்றாரு, மனிதனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தேவன் இந்த பூமியில் எந்த ஒரு காரியமும் செய்ய மாட்டார். எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். சர்வலோகத்தையும் படைத்த தெய்வம் என்ன வேணா செய்யலாம், வார்த்தையினால் அந்த பூமியை உண்டாக்குனாரு. ஆனா மனுஷன் மூலமா தான் ஒரு காரியத்தை செய்யறாரு. ஒரு அற்புதத்தை அப்படி செஞ்சுட்டு போயிடலாமே, இல்ல ஒரு மனுஷனை பயன்படுத்தி அந்த மனுஷன் மூலமா உங்க வாழ்க்கையில செய்யறாரு. நீங்க சபைக்கு வந்திருக்கிறீங்க, நான் பேசும்போதே உங்களுக்கு அற்புதம் நடக்கும், நாளையத்துக்குள்ள வரும்போதே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஏன் அப்படி பண்றாரு, ஆண்டவர் பண்றாரு. அந்த மாதிரி வீட்டில் செய்வாரா, செய்வாரு. ஆனா இங்க வரும்போது செய்யறாரு, வார்த்தை பிரசங்கிக்க போடும் போது செய்யறாரு, பாட்டு பாடும் போது செய்யறாரு. ஏதோ ஒரு மனுஷனை பயன்படுத்தி அவர் செய்யறாரு. அவருக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிற மனிதர்கள்லாம் கிடையாது. ஒரு மனுஷன் வேணும், ஒரு மனுஷன் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்க ஆண்டவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஆண்டவரே உம்முடைய கரம் என் குடும்பத்துக்கு வரட்டும், ஆண்டவரே உம்முடைய கரம் என் வேலைக்கு வரட்டும், உம்முடைய கரம் என் வேலையில என்னை உயர்த்தட்டும், உம்முடைய கரம் எனக்கு லாபத்தை என் தொழில தரட்டும் சொல்லுங்க. அவருடைய கரம் வந்தா என்ன ஆகும் தெரியும்ல. அவருடைய கரம் வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம முதலமைச்சர் கரம் வந்தா என்ன ஆகும். இப்ப புரியுது எல்லாருக்கும். ஆமா சார், அவரை தெரியும் இவரை தெரியும் சொல்லிட்டே நம்ம ஊர்ல பல பேர் பெரிய காரியத்தை செய்யறாங்க. ஆனா அவர் வந்து எனக்கு அவனை தெரியும்னு சொன்னா எப்படி? இப்போ நான் வந்து சொல்றேன், அவர் தெரியும் சார், அவருக்கு தெரியும், அந்த தூரத்துல இருக்கிற பேர் அவர் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லிருக்கிறேன். நீங்களும் ஓ அப்படியா சார், தெரியுமா அப்படின்னு. ஆனா நேரா அவர் வந்து இவனை எனக்கு தெரியும்னு சொல்றாரு. இவனை எனக்கு தெரியும்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? வா அவரே தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னு எனக்கு தெரியும், உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன், கண்மணி போல உன்னை பார்த்துட்டு இருக்கேன், உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். கல்வாரி சிலுவையிலே நம்மளுக்காக மரித்தார்,
எனக்காக மரிச்சாரு, எனக்கு வழியை உண்டு பண்ணுவதற்காக. பாதையே இல்லை, ஆனா வழியை உண்டாக்குவதற்காக தேவன் எனக்காக மரித்தார், சாபத்தை எல்லாம் நீட்டினார். யாத்திராகம் 3:20 ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன், அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களை தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலாகத்திலும் தன் தன் வீட்டில் தங்குமிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவான். அவைகள் உங்கள் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியர்களை கொள்ளையிடுவீர்கள் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, என் கையை நான் நீட்டுவேன். ஆண்டவர் கையெல்லாம் நீட்டவானா, சும்மா பார்த்தாலே எல்லாம் பசுபமாயிரும். ஆண்டவர் கை நீட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, கையை நீட்டுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் கையை நீட்டுறேன். நான் நீட்டுனா எகிப்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாறிடும். ஆண்டவர் கையை நீட்டுறாரு. எகிப்து ஃபுல்லா இருட்டாயிருச்சு. இஸ்ரவேல் மக்கள் இருக்கிற கோஷேன் வெளிச்சமாக இருக்கிறது. இங்கெல்லாம் கல்லு விழுது எகிப்தியர்கள் மேல, ஆடு மாடெல்லாம் மரிச்சு போகுது. இஸ்ரவேல் மக்கள் எதுவுமே நடக்கல, எல்லாம் பாதுகாக்கப்படுகிறது. தலைப்பிள்ளை சங்காரம் நடக்கிறது, முதல் பிள்ளை சங்காரம் இஸ்ரவேல்ல நடக்கல. பாசக்கால ரத்தம் போட்டிருக்குது. கடைசியில வெளியே வராங்க எகிப்துல. போ ஆண்டவர் சொல்றாரு, அவன் கொடுப்பானா, அவன் அடிப்பான். சாப்பாடு கொடுக்கல, சம்பளம் கொடுக்கல, எல்லாத்தையும் அடிச்சு இவனை சாகடிச்சா கூட கேட்க முடியாது. இன்னைக்கு வந்துட்டு இவன் சொல்றான், எடுத்துக்கோ, வெள்ளியா எடுத்துக்கோ, பொண்ணா எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ஏன்? கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நாள் அடி வாங்கினவன் இன்னைக்கு கை நீட்டி குடுக்குறியான்னு கேட்கிறான். எப்படி எல்லாம் காரியம் மாறுது பாருங்க. தேவனுடைய கரம் நீட்டப்பட்டால் உங்களுக்கு அடைக்கப்பட்ட எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினால் அதை நான் பேசுறேன். உங்க வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் எல்லாம் திறப்பதாக. தேவனுடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் நீட்டப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் ஒன்றன் பின்றாக இன்று முதற்கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே வருவதாக. எல்லாரும் ஆமென் சொல்வோம். எசேக்கியேல் 34:27 வெளியின் விருட்சங்களை தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்கார் பண்ணுவர் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்தில் பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை, இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் தங்களோடு இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில இனி காஞ்சு போகாது, இனி வறுமை இருக்காது, அழுக இருக்காது, எவனோ பிடிச்சிட்டு போக மாட்டான், வெட்கப்படுத்த மாட்டான், அவமானப்படுத்த மாட்டான், யாரும் இல்லாத அனாத மாதிரி நீ இருக்க மாட்ட. உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் மாற்றுவேன். உனக்கு கீர்த்தியை தருவேன், உனக்கு புகழ்ச்சியை தருவேன். உன் வாழ்க்கையில நீ அவமானப்பட்ட இடத்துல உயர்த்தி வைப்பேன், அதை நிற்பேன். ஏன்? என் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. என் குடும்பத்தில் உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. பொருளாதாரத்தில் உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. என்னுடைய வேலையில் உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவர் கை நீட்டினார்னா எல்லாம் மாறிடும். பிடிக்காதது எல்லாம் மாறி போய் பிடிக்கிற மாதிரி மாறிடும். இப்ப பிடிக்கல, எனக்கு வெறுப்பா இருக்குது, கடுப்பா இருக்குது, சரியில்லை, வாழ்க்கை கஷ்டமா இருக்கு, கண்ணீரா இருக்கு, வேதனையா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, என் கையை நான் நீட்டுறேன், என் கையில திறவுகோல் இருக்குது, நான் கீ வச்சிருக்கேன். பாருங்க, இப்போ வீட்டுக்கு போய் டமா டமா டமான்னு கதவு அடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல? சில கதவை திறக்கவே முடியாது, பயங்கரமான லாக் சிஸ்டம்லாம் வந்துருச்சு. இப்போ நீங்க ஏறி ஏறி கூச்சா கூட உடைக்க முடியாது.
கடப்பாரெல்லாம் போட்டு தட்டி ஏறி மீச்சு எல்லாமே பண்ணிருக்கீங்க, உள்ளே போக முடியல. ஆனால் நீட்டாக ஒருத்தர் வந்து சாவி எடுத்துகிட்டு வந்து திறந்து உள்ளே போயிட்டே இருக்கார். எவ்வளோ ஈஸியில் காலிலேருந்து சாயந்தரம் கதவை டமா டமான்னு அடிச்சு அது திறக்காம ஒருத்தர் ஈஸியாக உள்ளே போகிறான்னா எவ்வளோ ஈஸி. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ டமா டமான்னு அடிக்க வேணாம், கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இப்போ என் கையில் திறவுகோல் இருக்கு, நான் வந்து உன் கதவை நான் திறந்து விடுறேன், இந்த வாசல் திறக்கப்பட்டதாகவே இருக்கும், நீ உள்ளே பிரவேசிப்பாய். உங்கள் வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களுக்குள் நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள், அற்புதத்துக்குள்ள பிரவேசிக்கிறீர்கள், அதிசயத்துக்குள்ள பிரவேசிக்கிறீர்கள். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 13. ஆமோஸ் 9:13. இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை அலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தின் அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் வந்து ஒரு செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார், நல்ல நிலத்தை அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கிறார், நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. எப்படின்னா, இவன் இதை விதைச்சிட்டு திரும்புறதுக்குள்ள ஒரு பெரிய அறுவடை ஏற்பட்டதுனால இவன் அறுக்க ஆரம்பிக்கிறான். இவன் அறுத்து 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 அறுவடையை ரெடி பண்றான், ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதுக்குள்ள விதைக்கிறவன் வந்துட்டான், ஏன்னா அவ்வளோ டூ மச்சா இருக்குது அறுவடை. விதைச்சு கொஞ்ச நேரத்தில் அறுவடை வருது, அறுவடை அறுத்து முடிக்கிறதுக்குள்ள விதைக்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, என் கையை நீட்டும் போது உன் வாழ்க்கை இவ்வண்ணமாகவே இருக்கும். உன்னை மண்டை சுத்துற மாதிரி விட்டுருவாரு, திகைத்து போக பண்ணுவார். ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு, ஆமோஸ் 9:13. அதை வாசிக்கிறேன் ஆங்கிலத்தில். ஆமோஸ் 9:13. Things are going to happen so fast, your head will swim, one thing fast on heels of the other. உன் மண்டையெல்லாம் சுத்தும். ஆண்டவர் ஒவ்வொன்றா செய்யறத பார்த்து உன் மண்டை என்ன பண்ணும்? சுத்தும். வசனத்தை மொழிபெயர்த்திருக்கிறாங்க ஆங்கிலத்தில். எப்படி? ஆண்டவர் செய்யறத பார்த்தா என் மண்டை என்ன பண்ணுமா? சுத்திருமா. ஏன்னா இவ்வளோ நாள் காஞ்சி போய் வறுமையில இருந்து, வெக்கத்தில் இருந்து, அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு ஒரு மோசமான வாழ்க்கையில் இருந்த என்ன, கதவை அவருடைய கரம் திறக்கிறது, திறந்த வாசலை வைத்திருக்கிறது. உள்ள போனா நன்மைக்கு மேல நன்மை, ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம், தயவு வருது, கிருபை வருது, இரக்கம் வருது, அன்பு காட்டுறாங்க. எங்க திரும்பினாலும் நல்லது நடக்குது, ஒரே சந்தோஷமா இருக்குது. சிலர் கொஞ்சம் சிரிச்சா கூட என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சிரிக்காதப்பா, பார்த்துக்கோ, அழுதுருவா அப்புறம்னுவாங்க, சிரிக்கவும் விட மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்படிலாம் இருக்காது. உன் மண்டை சுத்துற மாதிரி, என்ன பண்றதுன்னே தெரியாத மாதிரி உன் வாழ்க்கையை சந்தோஷிப்பிக்க பண்ணுகிறதே. You won't be able to keep up. Everything will be happening at once and everywhere you look, blessings, blessings. எல்லாத்தையும் பார்த்துக்க முடியாது. எங்க திரும்பினாலும் நன்மை நடக்குது, எல்லாமே மொத்தமா வருது. காசும் வருது, வீடும் வருது, சந்தோஷமும் வருது, சமாதானம் வருது, நிம்மதி வருது, தயவு வருது, கிருபை வருது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, நம்மள மரியாதை கொடுக்குறாங்க, வெக்கப்படுத்தவங்களாம் வர்றாங்க, நம்மளை தனி குனிஞ்ச இடத்துலாம் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார் தேவன். எல்லாமே ஒன்னா நடந்துருச்சு. Everything will happen at once and everywhere you look, blessings and blessings. எங்க திரும்பினாலும் ஆசீர்வாதம். இப்போ இவ்வளவு நாள் எங்க திரும்பினாலும் சாபம் மாதிரி இருக்குது. மக்கள் பார்த்து கேவலப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, உன் தாத்தா ஏதோ பண்ணிட்டான், எதெல்லாமோ சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. ஆனா இனிமேல் உங்களை பார்த்து சொல்லுகிறவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவாங்க. ஏன்னா உச்சந்தலம் உள்ளங்கால் வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம். வீட்டில் போன ஆசீர்வாதம், வெளியே போன ஆசீர்வாதம், வேலைக்கு போன ஆசீர்வாதம், தொழில் தொடங்கின ஆசீர்வாதம், எதை செஞ்சாலும் ஆசீர்வாதம். ஏனென்றால் கடவுளுடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கரம். பக்கத்து வீட்டுக்காரர் கரம் இல்ல, மாமா மச்சான் கதவு இல்ல, அது சும்மா இத்தனோண்டு இருக்குது. நான் பேசுறது சும்மா யாரோ மனுஷன் வந்து உதவி செய்யறது இல்லைங்க. நான் பேசுறது சர்வலோகத்தையும் படைத்த தெய்வம். அவர் வந்து உங்க வாழ்க்கையில் கரத்தை நீட்டுகிறார். அவர் தம்முடைய வைத்திருக்கிற திறவுகோலை வைத்து உங்கள் கதவை திறக்கிறார். சும்மா திறந்தாருன்னு வச்சுக்கோங்க, யாராலையும் பூட்ட முடியாது, வந்தாலே திறக்கும். அவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் இருக்கிற கதவுகள் எல்லாவற்றையும் திறப்பேன். 1 கொரிந்தியர் 16:9. ஏனெனில் இங்கே பெரிதும்
அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இது தமிழ்ல இப்படி வந்திருக்கு. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கதவுன்றதுக்கே ஒரு ரொம்ப நல்ல அர்த்தம் கொடுக்குறாங்க. எப்படின்னா, a wide door, a huge door of opportunity for good work has opened. ரொம்ப பெரிய கதவு, ரொம்ப பெரிய கதவு, விசாலமான கதவு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல காரியத்தை செய்வதற்கான கதவுகள் எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு போட்டுட்டு சொல்லியிருக்கு. வித் மஷ்ரூமிங் அப்போசிஷன். காளான் மாதிரி பிரச்சனைன்னு சொல்றது. காளான் பார்த்துருக்கீங்களா? காளான் எப்படி வரும் தெரியுமா? பெரிய லாகு இல்லை பெரிய இடத்துல சும்மா அப்படி அப்படி அப்படி. காளான் இவ்வளோ பெருசாக இருக்கும், காளான் சும்மா இத்தனோண்டா இருக்கும். பவுல் சொல்றாரு, பெரிய கதவா திறந்து வச்சிருக்கிறாரு, அனுகூலத்தை குடிச்சிருக்கிறாரு, நல்ல காரியத்தை செய்யறதுக்கு பெரிய கதவை திறந்திருக்கிறாரு. சும்மா சின்ன சின்ன பிரச்சனை, காளான் பிரச்சனை, அதெல்லாம் நான் பார்க்க போறது கிடையாது. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நான் சொல்றேன், பிரச்சனையை பார்க்காதிருங்கள், சவால்களை சந்திப்பீர்கள், ஆனா அதை பார்க்காதீங்க. ஏனென்றால் ஜெயிக்கிறவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில சவால் வரலாம், நீங்க கடந்து போகும்போது மலையை பார்க்கலாம், அதை மேற்கொள்ளுங்கள், அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குங்கள். மலையை பார்த்து வெளியே போன்னு சொல்லுங்க, பேர்ந்து போன்னு சொல்லுங்க, ஒண்ணு இல்லாம ஆக்குறீங்க, முன்னேறி செல்லுங்கள். கஷ்டமா இருக்குங்க, ஐயோ பெரிய பிரச்சனை. பவுல் இங்க சொல்றாரு, பெரிய பிரச்சனை இல்ல, காளான் மாதிரி பிரச்சனைன்றாரு. நிஜமா பெரிய பிரச்சனை தான். போனா சும்மா அடி அடின்னு அடிச்சு ஒன்றும் இல்லாமல் சாகடிச்சிடுறானுங்க. அவன் சொல்கிறான், பிரச்சனைலாம் அது ஒரு பிரச்சனை இல்லை, சும்மா காளான் மாதிரி அது பிரச்சனை. சீக்கிரத்தில் நீங்கிற லேசான உபத்திரவம்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறதெல்லாம் லேசான உபத்திரவம், அது லேசான பிரச்சனை, நீங்கள் மேற்கொள்வீர்கள். ஏனென்றால் இயேசு உங்களோடு இருக்கிறார், ஜெயிக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். தேவையை பார்க்கிலும் தேவையை சந்திக்கிற இயேசு பெரியவர். அந்த இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்கள் தேவையை நீங்கள் சந்திப்பீர்கள், அதை மேற்கொள்வீங்க. ஏன் தெரியுமா? தேவனுடைய கரம் நீட்டப்படுகிறது. ஆபகுக் 2ஆம் அதிகாரம், ஆபகுக் 2:1. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வராங்க. ஆபகுக் 2:1 2வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளில் தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. வாக்குத்தத்தங்களையும் தேவன் சொல்லுகிறதையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன பண்ணணும்னா, தரிசனத்தை எழுது. இங்க வந்துக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், தேவன் திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறான்னு சொல்றதை எழுதுங்க. உங்க வீட்டுல எல்லாத்துலயும் எழுதி போடுங்க, திறந்த வாசலை வைத்திருக்கிறார், திறந்த வாசலை வைத்திருக்கிறார், திறந்த வாசலை வைத்திருக்கிறார். தேவனே இந்த வாசலை திறந்திருக்கிறார், திறவுகோல் ஆண்டவர் கையில் இருக்குது, அவரே திறக்கிறாரு, எழுதி போடுங்க. எனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார், அதை எழுதி போடுங்க. ஏன்? அதை தான் நான் பார்க்கணும். இந்த உலகத்துல வாழும் போது அநேக சவால்களை சந்திக்கிறோம். வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல, பொருளாதாரத்துல சவாலை சந்திக்கிறோம். இருக்கிறதையே பார்த்துட்டு இருக்குதா சோர்ந்து போயிடுவோம் நம்ம. அதுக்கு தான் இந்த வசனம் வேணும். இந்த வசனத்தை எழுதணும். தேவனுடைய கரம் என் வாழ்க்கையில் நீட்டப்படுகிறது. தேவனுடைய கரம் நீட்டப்பட்டபடினால் எனக்காக அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை எல்லாம் திறக்கப்படும். எழுதணும். எழுதி அதை வாசிக்கிற மாதிரி வை. இல்லை எனக்கு எல்லாமே தெரியுங்க, ஆமா திறந்த வாசல் தெரியும். உங்களுக்கு தெரியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, எழுதுன்னு சொல்லுது. எழுதி வைக்கணும், அவ்வளோதான். எழுதுங்க, எழுதி வைங்க. ஏனென்றால் அந்த தரிசனம் நிறைவேறும், அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் காத்திரு. இப்ப போறப்பே நடக்கலாம் உங்களுக்கு அற்புதம். இயேசு அற்புதம் செய்யும் போது
உடனே நடந்துச்சு. சிலர் கை வச்சு சோகமாட்டினார், உடனே சுகமாயிடுச்சு. சில நேரங்களில் போய் பரிசேர்கிட்ட காட்டுன்றார், குஷ்டரோகம் பிடிச்சான், போகிற வழியில சரியாயிடுச்சு அவனுக்கு. அத்தி மரத்தை பார்த்து 10 போன்றாரு, 24 மணி நேரம் ஆயிடுச்சு காஞ்சி போறதுக்கு. அப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு ராத்திரியில அற்புதம் நடக்கலாம், மத்தியானம் நடக்கலாம், ஒருவேளை தாமதிச்சுன்னா நாளைக்கு நடக்கலாம், இன்னும் தாமதிச்சுன்னா நாளன்னைக்கு நடக்கலாம். ஆனா நடக்குமா? நிச்சயம் நடக்கும். கதவு திறக்குமா? நிச்சயம் திறக்கும். ஏன் திறக்கும்? தேவன் அவருடைய கைகளிலே வைத்திருக்கிற அந்த திறவுகோலை வைத்து என் கதவை திறக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு திறந்த வாசலை தேவன் வைத்திருக்கிறார். திருப்பி சொல்லுவோம், திறந்த வாசலை தேவன் வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஒரு ஜபமா பண்ணுங்க இந்த காலை வேளையில. ஆண்டவரே, என் வாழ்க்கையில உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். அன்னைக்கு எகிப்தியருக்கு கையை நீட்டின உடனே அவன் எல்லாம் அழிஞ்சு போயிட்டான். அவன் 400 வருஷம் கொடுமைப்பட்டனவன், சந்ததி சந்ததி அழிச்சவன். ஆனா தேவன் தம்முடைய கரத்தை நீட்டும் போது 30 லட்சம் மக்கள், சும்மா 10 பேர் கிட்ட 30 லட்சம் மக்களும் மீட்கப்பட்டார்கள். வெள்ளியோடும் பொன்னோடும், ஒரு வியாதி இல்லாமல் வந்தார்கள். தேவனுடைய கரம், அது பலத்த கரம். 30 லட்சம் மக்களை சிவந்த சமுத்திரத்தை பிளந்துச்சு, மண்ணா பொழிஞ்சிச்சு, தண்ணி கிடைச்சிச்சு, காடைனால போஷிச்சார். உங்க வீட்டுல 5 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டுனா கோழி கறிக்கு எங்க போவீங்க? 10 பேர் வந்துச்சுன்னா எப்படி லெக் பீஸா எப்படி போடுறது? ஒருத்தனுக்கே ஒரு பீஸ் பத்தாதே. 30 லட்சம் பேர் நான்வெஜ் போட்டார். 30 லட்சம் பேர் ஒரே இடத்துல. எத்தனை லாரி வேணும், எத்தனை பேர் டெலிவரி பண்றதுக்கு வேணும்? அவர் சொல்றாரு, என் கை குறுகிருச்சா, நான் யாருன்னு நீ பாப்பேன்னு மோசே கிட்ட சவால் விடுறார். நான் மோசே, ஆண்டவரே 30 லட்சம் பேர் சும்மாவே நிறைய சாப்பிடுவானுங்க, இப்ப வேற பசியில இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என் கையை சும்மா நீட்டினு வச்சுக்கோ. ஆண்டவருடைய கையை பார்த்தார்கள். இயேசுவின் நாமத்தினால் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கரத்தை பார்ப்பீர்களாக. இந்த வாரத்தில் இயேசுவின் நாமத்தினால் பார்ப்பீராக. எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய கரத்தை என் குடும்பத்தில் நீட்டும். ஆண்டவரே உம்முடைய கரத்தை என் தொழிலில் நீட்டுங்க, என் வேலையில நீட்டுங்க. ஆண்டவரே உம்முடைய கரத்தை என்னுடைய பொருளாதாரத்தில் நீட்டுங்க. நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். நான் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தால் உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி, என் கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கரம் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீட்டப்படுவதாக. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உங்களுடைய கரம் நீட்டப்படட்டும். அற்புதங்களை செய்யட்டும், அதிசயங்களை செய்யட்டும், நன்மைகளை உண்டு பண்ணட்டும். அவர்கள் காத்திருக்கிற காரியங்கள், விரும்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் இவர்களுக்கு செய்து முடிப்பதாக இயேசுவின் நாமத்தினால ஆச்சரியங்களை, பிரம்மாண்டமான காரியங்களை வாழ்க்கையில சந்திப்பார்களாக. இயேசுவே, உம்முடைய கரம் நீட்டப்படுகிறதற்காக நன்றி. நன்றி, உம்முடைய கரம் நீட்டப்பட்டதுக்காக நன்றி. நாங்கள் எதிர்பார்க்கிறோம், அதற்கு முன்கூட்டியே நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.